ஸ்ரீதர் வேம்புவை தொடர்ந்து வினிதா கோவிந்தசாமியும் புகார் தெரிவித்திருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரவிந்தோ வித்யாலயா மற்றும் அபிஸ்ரீ அகாடமி ஆகிய பள்ளிகளை நடத்தி வரும் பிரபல கல்வியாளரும் நிறுவனருமான வினிதா கோவிந்தசாமி கடந்த திமுக ஆட்சியில் தனக்கு ஏற்பட்ட ஊழல் மற்றும் நிர்வாக கெடுபிடிகளை எக்ஸ் தளத்தில் வெளிப்படையாக பகிர்ந்திருக்கிறார். ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்புவின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதரவாக இந்த புகார் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தனியார் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் கடந்த ஆட்சியில் லஞ்ச ஊழல் மற்றும் திட்டமிட்ட நிர்வாக முடக்கங்களை எதிர்கொண்டதாக புகார்கள் அடுத்தடுத்து வெளிவர தொடங்கியுள்ளன. ஸ்ரீதர் வேம்புவின் பதிவுகள் ஏற்படுத்திய பரபரப்பு அடங்கும் முன்பே தாராபுரத்தைச் சேர்ந்த வினிதா கோவிந்தசாமி தனது அனுபவங்களை பொதுவெளியில் தெரிவித்திருக்கிறார். தனது பள்ளிகளின் கட்டிட விரிவாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு அனுமதிகளுக்காக விண்ணப்பித்த கோப்புகள் கடந்த திமுக ஆட்சியில் எவ்வித காரணமும் இன்றி பல மாதங்கள் முடக்கி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முறையான ஆவணங்கள் அனைத்தும் சரியாக இருந்த போதிலும் லஞ்சம் கொடுத்தால்தான் கோப்புகள் நகரும் என்ற மறைமுக நெருக்கடியை அதிகாரிகள் ஏற்படுத்தியதாகவும், நேர்மையான முறையில் பள்ளியை நடத்த விரும்பியதால் லஞ்சம் கொடுக்க மறுத்து காத்திருந்ததாகவும் வினிதா கோவிந்தசாமி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீதர் வேம்பு தேனி பகுதியில் லஞ்சம் கொடுக்க மறுத்ததால் ஒரு ஓய்வு பெற்ற IPS அதிகாரியின் சிபிஎஸ்இ பள்ளி மூடப்பட்ட சம்பவம் உள்ளிட்டவற்றை ஆதாரங்களுடன் வெளியிட்டிருந்தார். தென்காசியில் தங்கள் கிராமப்புற பள்ளிகளுக்கு DTCP அனுமதி பெற பணம் கேட்கப்பட்டதாகவும் அவர் புகார் தெரிவித்திருந்தார். இந்த இரு புகார்களும் தமிழக கல்வித்துறையில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. வினிதா கோவிந்தசாமி போன்ற பெண் கல்வியாளர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் தரமான கல்வி வழங்க முயலும் நிறுவனங்கள் கடந்த ஆட்சியில் நிலவிய கமிஷன் கலாச்சாரம் மற்றும் அதிகாரத்துவ கெடுபிடிகளை பற்றி பேச தொடங்கியுள்ளனர். பள்ளிகளுக்கான தடையின்மை சான்று, அங்கீகார புதுப்பிப்பு உள்ளிட்ட ஒவ்வொரு கட்டத்திலும் அதிகாரிகள் பள்ளி நிர்வாகங்களை அலைக்கழித்ததாக புகார்கள் வலுத்து வருகின்றன. இந்த சம்பவங்கள் தமிழகத்தில் தனியார் கல்வி நிறுவனங்கள் எதிர்கொண்ட சிரமங்களை மீண்டும் முன்னுக்கு கொண்டு வந்துள்ளன. பள்ளி உரிமையாளர்கள் துணிச்சலுடன் வெளிவரும் இந்த போக்கு கல்வித்துறையில் நிர்வாக தூய்மைக்கான குரல்களை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக எக்ஸ் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு மற்றும் நேரு ஆகியோரின் துறைகள் மீது தாவேக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறையில் லஞ்சம் குற்றச்சாட்டுகள் மீதான நடவடிக்கை எப்போது என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அன்பில் மகேஷ் விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம் என்றே அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது.